மச்சான், happy to announce that CSK's collaboration with Dr. Abdul Kalam's project, மச்சான். Planting 1 million saplings. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க. சொல்லுங்க. எனக்கு சிஎஸ்கே கிட்ட இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது சென்னையில பிடிக்கும். வெயில் அதிகமா இருக்குன்றதுனால நிறைய மரம் வந்து வளர்க்கணுன்றது பண்ணியிருந்தாங்க இல்லையா? அதனால எனக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே, ஜோக்ஸ் அபார்ட். யா, நான் வந்து மொத்தமாவே ஜோக்கா தான் இருந்தது. இதுல எந்த ஜோக் நீ பாட்டு? நான் வந்து ஒரு பெரிய தோனி ஃபேன். ஆனாலுமே இவ்வளவு நாள் நம்ம ருத்ராஜ் கேப்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ தோனி கேப்டன்சியே நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. அஸ்வின் முன்னாடி கொண்டு வராரு, பத்திரானா விட்டுட்டு ஹூடாவை முன்னாடி கொண்டு வர. அட்லீஸ்ட் இவர் முன்னாடி போயிட்டு அவுட் ஆயிட்டு சரி ஏதோ ஒன்று திங்க் பண்ணாருன்னா கூட பரவாயில்ல வச்சுக்கோ. ஏன் இவர் வர்றதுக்கு முன்னாடியே இம்பாக்ட் பிளேயரா ஹூடா வந்து எப்படி ஆடுறான்னா வைடா அப்படின்ற மாதிரி ஆடுறான். என்னடா என்ன போ சொல்லிட்டீங்க? ஐயோ, இப்ப என்ன பண்றது? எதுக்கு ஹூடா போகணும்? ஹூடா நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு அப்படின்றது வைடான்ற மாதிரி ஆட்டான். ஓகேவா? சரி, ஓகே. பவுலிங்லயும் பார்த்தோன்னா நான் என்ன நினைச்சேன்னா 2 பெஸ்ட் பிளேயர் கலீல் அகமத் அண்ட் நூர் அகமத் வச்சு போட வைப்பாங்க. அகமத் வச்சு போட Bowling-ஆ? வைப்பாங்க. அடிச்ச ரன்னுக்கு நீ என்ன bowling எல்லாம் நீ சரி, யோசிச்சு? சரி, ஏதோ ஒண்ணு ஸ்டார்டிங்ல அட்டாக் பண்ணுவாங்க. அடிச்சது 100 ரன்னு, லோவஸ்ட் எவர் டோட்டல் பை சிஎஸ்கே அட் ஹோம். அதாவது 100 வந்து டிஃபெண்ட் பண்ணுவாருன்னு நினைச்சேன். அட்டாக் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். பட் அதுலயும் ஒரு மாதிரி ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. அட்டாக் பண்ணது அவங்க. சரியா? டேய், அவன் அடிச்சா 6 போகுது, நீங்க அடிச்சா ஏன்டா போல? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல. இது வந்து ஒரு பேசிக்கலா ஆக்ஷன்லயே நாங்க தோத்துட்டோம் சொல்ல போனா. இப்போ தோனி வந்தா ரேட்டான ரன் பண்ணுவாரு, நானே டைலாக் பேசினேன். பட் இந்த டீம் வச்சுக்கிட்டு நீ சொல்ற மாதிரி பாலா இருந்தா பொங்கும், பச்சை தண்ணி எங்க பொங்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. மந்தாகினி மேட்ச் மச்சான். ஆனா பாவம் ஸ்டேடியம்ல ஃபேன்ஸ் எல்லாம், நானே வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மச்சான் 6500 டிக்கெட்ஸ் இருக்கு, யாருக்கா வேணும்னா சொல் வித்துருந்துன்னு வச்சுக்கோங்க. அந்த குற்ற உணர்ச்சியிலேயே நல்லா செத்துட்டு இருப்பேன்டா. ரொம்ப பாவமா இருந்துச்சு. எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி நான் கொஞ்சம் டிப்ரெஸ்டா தான் இருக்கேன்.